ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் கொத்துக்கறி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோன்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் செஞ்சு பாருங்கள். மட்டன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருள் பார்த்துடலாம். மட்டன் கைமா வந்துட்டு ஒரு 1/2 கிலோ எடுத்து வாங்கி வச்சுருக்கு. நல்லா கழுவி தண்ணியில் நல்லா வடித்து வச்சுக்கணும். தேங்காய் 1/2 மூடி வேணும். துருவனால துருவிக்கவங்க. நான் பீஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வரமிளகா, 3 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, சோம்பு ஒரு 2 ஸ்பூன் வேணும். இது வந்து 1/2 கிலோ கைமாக்கு உள்ள அளவு. சோம்பு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், உப்பு, மஞ்சள் தூள், இதுதான் மெயினாக வேணும். ப்ளஸ் இது வந்து கடைசியாக இந்த பவுடர் வந்து இது வந்து கடலை பருப்பு, இது வந்து பொட்டு கடலை, ரெண்டும் ஒரு முக்கால் கை எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இது பவுட்ரு பண்ணிக்கணும். இது வந்து நம்ம கடைசியாக சேர்க்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பொட்டுக்கல்லையை போட்டு அரைச்சிக்கலாம். இது பவுட்ரு பண்ணிவிட்டு அது போடுறப்போ காமிக்கிறேன். கடலைப்பருப்பு இப்போ நம்ம நல்லா வறுத்த கடலைப்பருப்பை நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம பொட்டுக்கல்லையை போட்டுக்கலாம். இதுவும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கணும். இனி நம்ம மற்ற மசால் ஜாமான்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய், மிளகாய் 2, இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கறியை சேர்த்துக்கலாம். கறியும் பச்சையாக தான் போட்டு அரைக்கணும், வதக்கீரெல்லாம் கூடாது. எடுத்து வச்சுருக்கிறது கறி எல்லாமே அப்படியே ஒன்றா போட்டு அரைச்சிக்கணும். முதல்ல நம்ம இதை அரைச்சி வந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம தேங்காய் எடுத்துட்டு இதுக்குள்ளேயே நம்ம கறியையும் போட்டு இப்போ அரைச்சிக்கலாம். எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சோன்னா கஷ்டம். கொஞ்சம் தேங்காய் இருக்கு, நல்லா பிழிஞ்சுக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது கறியில். அரைச்சிட்டு பார்க்கலாம். பாதி தேங்காயும் கறியும் போட்டிருக்கோம், பாதி கறியும் போட்டிருக்கோம். திருப்பியும் நம்ம மித்த ஜாமான்லாம் போட்டுட்டு அரைச்சாச்சு. மித்த மசாலா ஜாமான் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். மித்த மசாலா ஜாமானும் நம்ம அரைச்சிட்டோம். எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிட்டு நம்ம ஏற்கனவே இதில் உப்பு போட்டிருக்கோம். உப்பு நீங்கள் வாயில் வச்சு பாருங்கள், பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணியை விட்டு அரைக்கலை, ஆனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அதுக்காக தான் இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ இந்த பவுடரையும் நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம். இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிற வரைக்கும் பிசைஞ்சிட்டு அப்புறம் இந்த பவுட்ரு போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். இப்போ நம்ம அரைச்ச கறி மசாலா எல்லாம் உள்ளே போட்டுட்டோம். அந்த பவுட்ரு 2 டைப் பவுட்ரு வச்சுருந்தோம்ல, அதையும் உள்ளே போட்டாச்சு. அது மேலே 2 ஸ்பூன் இப்போ நம்ம சமையல் ஆயில் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இந்த இப்படி கையில் நல்லா ஒட்டாமல் வருதில்ல, ஒட்டாமல் வரணும். இதுதான். இனி நம்ம மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நீங்கள் பொரிச்சிக்கலாம்.
பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம உருண்டை உருட்டி வச்சுக்கணும். இப்போ நம்ம அது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இது மாதிரி அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுக்கணும். இதோ எடுத்தாச்சு. மட்டன் கோலா உருண்டை ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.